பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இதை நாங்கள் தொடங்குகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருப்பீர்களோ அவள் மத்தியிலே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. எங்கள் மத்தியிலே வாங்க ஐயா. பிதாவே நீங்கள் வாங்க, குமாரனே நீங்கள் வாங்க, பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் வாங்க. கேருபீங்கள், சேராபீங்கள், மூப்பர்கள், தூதர்கள் எல்லாம் வரட்டும் சுவாமி. இந்த நாங்கள் செய்கிற இந்த ஜெபத்தையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் எங்களோடு கூட இருங்க சுவாமி. நீங்க பேசுங்க, உங்களுடைய வார்த்தை பேசட்டும். நாங்கள் மனம் திரும்பி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. இதோ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. எங்களை தாழ்த்துகிறேன் சுவாமி. என்னை தாழ்த்துகிறேன், நீ பெருகுவீராக, நான் சிறுகட்டும் சுவாமி. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். உமக்கே துதியும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். என் ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பலோர ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது பிரசங்கிக்க தொடங்கினார். ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றின தேவன் எனக்கும் அவ்விதமே இன்று நிறைவேற்றுவீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் விசுவாசத்தை வத்திக்க செய்த நீர் என் விசுவாசத்தையும் இன்று பலப்படுத்துவீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாயின் பயபக்திக்குரியவரே, எனக்கு என் குடும்பத்திற்கும் தேவ பக்தியை இன்று பெருகச் செய்வீர். அதனால் உமக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு 100 மடங்கு பலன் பெறும்படி ஆசீர்வதித்து தேவன் என்னையும் இன்று இவ்விதமே ஆசீர்வதிப்பீர். அதனால் உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை பெருக பண்ணின தேவன் இன்று என்னையும் என் குடும்பத்தையும் பெருக பண்ணுவீர். அதனால் உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை சகோதரர் நடுவில் உயர்த்தின தேவனே, என்னையும் என் குடும்பத்தையும் என்று உயர்த்துவீர். எனவே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளை, செல்வம், சுகம், பலன், ஐஸ்வர்யம், தேவ பக்தி இவைகளெல்லாம் முற்பிதாக்களுக்கு கட்டளையிட்டவரே, இன்று எனக்கும் என் குடும்பத்திற்கும் அவைகளை கட்டளையிடுவீர். அதனால் உமக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பை அறியாத ராஜா எழும்பின போது இஸ்ரவேலின் கூக்குரலை கேட்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளும்படி யோசேப்பை எழுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒரே பர்வதத்தில் மோசேக்கு முச்செடியில் தரிசனமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இன்று தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட நபர் தாவீது. தாவீதை குறித்து நாம் சில காரியங்கள் பார்ப்போம். அப்போஸ்தலர் 13:22 இப்படி சொல்லுகிறது. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை தன் நிறுவனத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். பாருங்க, தாவீது எப்படிப்பட்டவன்! தேவனுக்கு சித்தமானதை செய்கிறவன், ஆண்டவருக்கு அவர் இருதயத்தை ஏற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்களும் என் இருதயத்தை ஏற்றவர்கள் என்று சொல்லுகிறார். அது ஏற்றவர்களாய் நாம் மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தாவீது என்ன செய்தார்? அதை கொஞ்ச நேரம் நாம் தியானிப்போமா? தாவீது பற்றி தியானிக்கும் பொழுது, தாவீதின் கூட பிறந்தவர்கள்
மொத்தம் 7 பேர், இவனை சேர்த்து 8 பேர். ஈசாயின் அவள் தகப்பன் பேர் ஈசாய், அவன் பெற்ற பிள்ளைகள் 8 பேர். அது தாவீது தான் கடைசி 8வது ஆள். அந்த அவருடைய தகப்பனார் மிகவும் வயது சென்றவராய் இருந்தார். ஒரு நாள் சாமுவேல் ஆண்டவர் சொல்லுகிறார், ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். உடனே சாமுவேல் போகிறார். போய் ஈசாய்கிட்ட சொல்லுகிறார், உன் பிள்ளைகளை நான் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொல்லுகிறார். அவன் உடனே எல்லாரையும் கூட்டிக் கொண்டு 7 பேர் அவனுடைய குடும்பத்தில் இருந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வந்து சாமுவேலுக்கு முன்பாக நிறுத்தினான். ஆண்டவர் ஒவ்வொன்றாய் சாமுவேல், சரி இவன் நல்ல பராக்கிரமாக இருக்கிறான், இவனையா என்று கேட்கிறான். இல்லை இல்லை என்று சொல்லி 7 பேரை தள்ளிவிட்டு ஒருவனும் தெரிந்து கொள்ளவில்லை. சாமுவேல் பார்க்கிறார், ஈசாயை பார்த்து கேட்கிறார், இன்னும் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறார். ஆம், ஆடுகளை மேய்த்து கொண்டு ஒரு கடைசி என் மகன் இருக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறான். சாமுவேல் சொல்லுகிறான், உடனே அவனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லுகிறான். உடனே ஆள் அனுப்பி அவனை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். வந்தவுடனே ஆண்டான். அப்பொழுது சாமுவேல் கையில குப்பியை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். பாருங்க, பலி விருந்து நடக்கிறது. சாமுவேல் வந்திருக்கிறார் அவர் வீட்டுக்கு, ஆனால் சொந்த குமாரனை அவர்கள் கூப்பிடவில்லை. வேதம் சொல்லுகிறதே, ஒருவேளை சங்கீதம் 27:10 இப்படியாய் சொல்லுகிறது, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார், கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறான், நான் தாழ்ச்சியடையேன். என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையாய் என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்துதான் சங்கீதம் எழுதப்பட்டு இருக்கிறது. அவன் பாருங்க, யோசித்து பார்க்கிறான், தன்னுடைய சொந்த தகப்பனும் தாயும் கூட சகோதரன் கூட அந்த விருந்துக்கு, வீட்டிலே நடக்கிற அந்த விருந்துக்கு அவனை கூப்பிடவில்லை. ஏனென்றால் அவன் ஆடு மேய்க்கிற நாய் இருந்தான். அதே மாதிரி அநேக குடும்பங்களில் இது நடக்கிறது. ஒருவன் நன்றாய் படித்து நல்ல வேலை இருந்தால் என் பிள்ளை பெரிய ஆளு, பெரிய ஆபீசர் என்று சொல்லுவார்கள். ஒருவன் வேலைக்காரனாக இருப்பானால், ஒரு சாதாரண வேலையை செய்து கொண்டிருப்பானால் அவனை பற்றி சொல்லவே மாட்டார்கள். இதுதான் அந்த காலத்தில் நடந்தது. அது அப்படியே இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட நிலைமையிலே ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார். நீங்கள் அந்த மேய்ப்பரை தலைவனாய் இல்லை ஒரு தாயாய் தகப்பனாய் நீங்கள் வைத்திருப்பீர்கள். உண்மையாய் உங்களை ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்துவார். ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அதுதான் அப்பொழுது நடந்தது. இன்னொரு காரியத்தை பார்ப்போம். சவுல் கெட்ட ஆவி அவனை பிடித்து அவன் அலக்களித்து கொண்டு இருந்தது. அப்பொழுது யாராவது இருக்கிறார்களா என்று சவுல் கேட்கும் பொழுது அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறான், ஒருவன் இருக்கிறான், ஈசாயின் மகன் தாவீது என்று ஒருவன் இருக்கிறான். அவன் இசை அழகாய் வாசிப்பான். அவன் வாசிக்கும் பொழுது இருத்திலே ஒரு சமாதானம், சந்தோஷம் வரும். அது மாத்திரம் அல்ல, கெட்ட ஆவிகள் ஓடும் என்று சொல்லுகிறான். உடனே அவனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி சவுல் அனுப்புகிறார். உடனே அவனை கூட்டிக் கொண்டு வந்தார்கள். வந்து அவன் வாசிக்கும் பொழுது அந்த சுர மண்டலத்தை எடுத்து தன் கையில் வாசிக்கும் பொழுது அந்த பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கி சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான். பாருங்க, ஒரு சிறு மகன் அவன் செய்த காரியம் ஒரே ஒரு காரியம், இசை வாசித்தான். அதான், வேற ஒன்றுமே பண்ணல, இசைத்தான் வாசித்தான். ஏனால் தேவன் அவனோடு கூட இருந்தார். தாவீதை நேசித்தார், தாவீதை தெரிந்து கொண்டார். அதனால அவனை உயர்த்த வல்லவராயிருக்கிறார், உயர்த்தினார்.
இப்பொழுது ஒரு விசை அவன் ஆடு மேய்த்திருந்த மகன் இப்பொழுது அந்த அரண்மனைக்குள் நுழைந்தான். பாருங்கள், தேவனுடைய திட்டத்தை பாருங்கள். ஒரு நாள் அவன் ராஜாவை வரப்போகிறான். தேவனுடைய திட்டம் அது. அதுக்கு முன்னாடி அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும், அந்த அரண்மனை எப்படி இருக்கும், ராஜா எப்படி இருப்பார் என்று சொல்லி அந்த சிறு வயதிலே அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனாலே தான் அவனை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அது தேவனுடைய சித்தம், தேவனுடைய செயல். அதனால நாம் பயப்பட வேண்டாம். ஒருவேளை நீங்கள் ஐயோ என்னை யாருமே கண்டுக்கவில்லை, என்னை யாரும் நேசிக்கலையே, யாரும் என்னை அன்பு பாராட்டவில்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்குள் தெய்வ ஆவி இருக்குமானால் கட்டாயம் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள் என்று உயர்ந்த ஸ்தலத்திலே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். வயது சிறுவிழாக இருந்தாலும் உயர்ந்த ஸ்தலத்துக்குள் அழைக்கப்பட்டு ராஜாவே உங்களை போற்றும்படியான காரியம் நிகழும். தேவன் உயர்த்துவார். அதான் தேவனுடைய செயல். இன்னொருத்தை வாசிக்கும் பொழுது ராஜ சமூகத்திலே அவன் இருந்தான். தேவன் அவனை கூட இருந்தார். ஒரு நாள் திருப்பி தன் வீட்டுக்கு வந்து விட்டான். அப்பொழுது தகப்பனார் சொல்லுகிறார், அரண்மனையிலே உன்னுடைய சகோதரர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீ போய் உணவு கொடுத்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறான். அப்பொழுது அவன் போகிறான். அந்த படை ஸ்தலத்துக்கு போகிறான். அங்க பார்த்தான், விருத்த சேதனம் இல்லாத ஒரு மனுஷன் இஸ்ரவேலை நிந்தித்து கொண்டிருக்கிறான். அதை பார்த்து தாவீது வேதனைப்படுகிறான். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம் என்று சொல்லுகிறான். அவனுக்கு கோபம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறீர்கள், உங்களில் இருக்கிறவர் பெரியவர், நமக்குள் இருப்பவர் பெரியவர். அதனாலே ஒருவனும் நமக்கு விரோதமாய் எழும்ப முடியாது. அதைத்தான் அவன் சொல்லுகிறான். விருத்த சேதனமில்லாத அவனே நம்மை பார்த்து நிந்திப்பதா என்று சொல்லி ஒரு வைராக்கியம், ஒரு கோபம் அவனுக்கு வருகிறது. நான் ஆராதிக்க தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி ஒரு வைராக்கியம் கொண்டுகிறான். தாவீது அழைத்து கொண்டு போகிறார்கள். சொல்லுகிறான், நீ 7 வயதுள்ளவன், நீ அவனை எதிர்க்க முடியாது என்று சொல்கிறான். இல்லை, என்னாலே முடியும் என்று சொல். எப்படி என்று கேட்கிறார். ஒரு நாள் சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன் என்றான். ஏன் இந்த கோலியாத்தை பார்த்து பயப்படுவீர்கள் என்று சொல்லி கேட்கிறான். உடனே அந்த சவுல் ராஜா, இவனை அந்த படைஸ்தலத்துக்கு கொண்டு போங்கள். சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றார் என்று சொல்லுகிறார். உடனே தாவீது போகிறான். தாவீதுக்கு ஒரு வைராக்கியம், ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்று சொல்லி உள்ளத்திலே ஒரு பாரம், ஒரு வேதனை அவனுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட மரணத்தின்று அவர் எங்களை தப்புவிப்பார், இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். நாம் அவரை நம்பி இருப்போமானால் கட்டாயம் நம்மை தப்புவிப்பார். அவன் கோலியாத் பார்த்து கேட்கிறான், நான் என்ன நாயா, ஒரு கையில் ஒரு தடியை வைத்துக் கொண்டு வருகிறாயே, நான் என்ன நாயா என்று கேட்கிறான். அந்த தாவீது என்ன பண்ணினான்? கையில் ஒரு தடியை பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பிற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டையிலே போனான். பெலிஸ்தியன் சுத்தி பார்த்து தாவீதை கண்டு, இவன் இளைஞனும் சௌந்தரியமுள்ள ரூபமான சிவந்த மேனியுள்ளவனாய் இருக்கிறபடியால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடியோடு
என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவலை கொண்டு தாவீதை சபித்தான். வெளி தோற்றத்தை பார்க்கிறான் அந்த கோலியாத்து. ஏனென்றால் அவன் பராக்கிரமசாலி, உயரத்திலும் அவன் உயர்ந்திருந்தான். இவனோ சாதாரண நிலையிலே இருந்தான். அவனை பார்த்து அவனுக்கு ஏளனமாய் அவனுக்கு தோன்றுகிறது. கர்த்தர் எல்லா தீமையும் நின்று என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலமும் மகிமை உண்டாவதாக, ஆமென் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காப்பார். நம் உலகத்தை நோக்கி பார்க்கக்கூடாது, அதை பார்த்து நடுங்கக்கூடாது, அதை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் உள்ள பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பல உன்னோர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனங்களை தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டுதபடி அப்படி செய்தார். இதான் தேவன். ஒரு சாதாரண மனுஷனை உயர்த்த வல்லவர். நீ பலவீனமாய் இருந்தாலும் தேவன் பலன் கொடுத்து உன்னை காப்பாற்றுவார், உன்னை தப்பு வைப்பார். அதான் தேவனுடைய காரியம். தாவீது அந்த பெலிஸ்தரை பார்த்து பயப்படவில்லை. அவன் சொல்லுகிறான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய். நான் நீ நிந்தித்த இஸ்ரவேல் இராணுவங்களின் தேவனாகிய என்னுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிறான். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தே பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். இதனால் இஸ்ரவேல் தேவன் ஒருவர் ஒன்று என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னான். அவன் பயப்படல. கோலி உருவத்தை பார்த்து அவன் பயப்படல. தைரியமா சொல்லுகிறான். அதே மாதிரி நடந்தது. என்ன நடந்தது? யாத்திராகம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஏனென்றால் எதிர்க்கிற அந்த சிவந்த அந்த சமுத்திரம் நின்றது. எப்படி போக வேண்டும் என்று சொல்லி தெரியல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. தேவன் சொல்லுகிறார், நான் யுத்தம் பண்ணுவேன். அதைத்தான் இங்கு செய்தார். இங்கு தாவீதுக்காக அவர் நின்றார், அவர் யுத்தம் பண்ணினார். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கல்லை வைத்து சுற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். பாருங்க, ஒரே ஒரு கல் எறிந்தான். அவன் தலையிலே படுகிறது, கீழே விழுகிறான். அவனுடைய பட்டயத்தை எடுத்து அவனை கொலை செய்கிறான், அவனை வெட்டி போடுகிறான். தேவன் தான் உண்மையான தேவன் என்று நிரூபித்து காட்டுகிறார். கோலியாத் மடிந்து போகிறான், தாவீது வெற்றி பெறுகிறார். தேவன், நீ பலவீனன், என்னால் அது முடியாது என்று சொல்லுகிறாயா? பயப்படாதே, பலன் கொடுக்கிற தேவன் நமக்கு உண்டு. உனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அது செங்கடலா இருந்தாலும் அது இரண்டாக பிழையும். கோலியாத்து இருந்தாலும் அவன் சரிந்து போவான், வெட்டப்படுவான். எப்பேற்பட்ட காரியமாய் இருந்தாலும் தேவன் யுத்தம் பண்ணுவார். உலகத்தை பார்த்து பயப்படக்கூடாது, பெரியாட்களை பார்த்து பயப்படக்கூடாது, பிசாசு பார்த்து பயப்படக்கூடாது. எதிர்த்து நிற்கணும், தைரியமாய் நிற்கணும். அவ்வளவுதான். யுத்தம் பண்ணுகிற தேவன் நமக்கு ஒருவர் இருக்கிறார். அவன் வெற்றி சிறந்து வரும் பொழுது ஸ்திரீகள் அவனை குறித்து சொல்லுகிறார்கள்,
சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 என்று முறையாய் பாடினார்கள். இதை கேட்ட சவுலுக்கு கோபமும் எரிச்சலும் பொறாமையும் வந்தது. அது முதல் அவன் தாவீதை பகைக்க ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 27:17 இப்படியாய் சொல்லுகிறது, பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து இயேசுவை கூட பொறாமையினாலே தான் அவர்களே சிலுவையிலே அறைய ஒப்பு கொடுத்தார். அவர் ஒரு தவறும் செய்யவில்லை. என்பவராக இயேசு கிறிஸ்து ஒரு தவறும் அவர்கிட்டத்திலே இல்லை. பொய்யான குற்றச்சாட்டுகள் சொல்லி பொறாமையினாலே தான் அவர்கள் சிலுவிலே அறைந்தார்கள். இந்த சவுலும் அப்படியாய் பொறாமையினாலே தான் தாவீதை பகைக்கிறான் என. ஆனால் கர்த்தர் தாவீது கூட இருக்கிறார் என்று, தன்னை விட்டு விலகி போனார் என்று சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். பொறாமை கொண்டு அவன் மீது ஈட்டி ஏறுகிறான். அது தாவீது விலகினாலே அது அவனை படாமல் அவன் தப்பி வைக்கப்படுகிறான். அதை யார் செய்கிறான்? தேவனே செய்கிறார் என்று அவனே சொல்கிறான். தாவீது கூட தேவன் இருக்கிறார் என்று சவுலே சொல்கிறார். அவர் தப்பி வைப்பார். எத்தனையோ காரியங்கள், நமக்கு விரோதமான காரியங்கள் செய்வார்கள், நம்ம தூஷிப்பார்கள். யார்? நம்மளுக்கு தெரிஞ்சவர்கள் தான், நெருங்கி பழகும் தான் நம்மளுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். நாம் தெய்வனோடு கூட இருப்போமானால் ஒன்றும் நம்மளை சேதப்படுத்தாது. பொறாமை கொண்டு நம்மளுக்கு விரோதமாய் எழும்பி நம்மளுக்கு தெரியாமலே அநேக காரியங்கள் செய்வார்கள். ஆனாலும் அது ஒரு நாளும் ஒரு காலம் நம்மை அதை சேதப்படுத்தாது. தாவீதை சேதப்படுத்தல. அப்பொழுது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மறுமணம் ஆகுவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேல் என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றார். தாவீதுக்கு மீகாளை திருமணம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், தன்னை தாழ்த்துகிறான். நான் எம்மாத்திரம், தன்னை ஆண்டுக்கு முன்னாடி தாழ்த்துகிறான். யாக்கோபு 4:10 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இதைதான் தாவீது செய்கிறான். அவன் தாழ்மைப்படுகிறான். ராஜாவுக்கு ஈக்குவலா நான் இல்லை, நான் ஒரு ஆடு மேய்க்கிறவன், என் தகப்பனார் வயது சென்றவர் என்று சொல்லி தன்னை குறித்து, குடும்பத்தை குறித்து அவன் தன்னை தாழ்த்துகிறான். ஆனால் என்ன நடந்தது? தாவீது, நான் ராஜாவனுக்கு மறுமணமாகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றார். அதன் பிறகு தாவீதும் மீகாளுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. சவுல் செய்து வைக்கிறார். திருமணம் முடிக்கப்படுகிறது. பொறாமையினாலே தாவீது கொன்று போடும்படி சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடு தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினான். அவன் எப்படியாவது சாகடிக்கணும் என்று சொல்லி அவன் திட்டம் பண்ணி சாகடிக்க வருகிறார்கள். மீகாள் அறிகிறாள், தாவீதுக்கு அறிவிக்கிறாள், நீ தப்பித்து போய்விடு என்று சொல்லி அறிவுரை கோருகிறாள். ஒரு பொம்மையை உண்டு பண்ணி பக்கத்திலே படுக்க வச்சு அவனை ஜன்னல் வழியாய் இறக்கி விடுகிறாள். அவன் தப்பித்து போகிறான். யோனத்தான் அறிந்து அவனோடு கூட, ஆம், எங்கள் அப்பா சவுல் உனக்கு விரோதமாய் எழும்பி உன்னை கொலை செய்ய அவள் திட்டம் போடுகிறார், நீ தப்பித்து போய்விடு என்று சொல்லுகிறான். அவனும் யோனத்தானும் இருவரும் கட்டி
அடித்துக்கொண்டு அழுகிறார்கள். அவன் எழுந்து போகிறான். வசனம் சொல்லுகிறது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். தெய்வன் நம்மை காக்கிறவர். தாவீதை பாதுகாத்தார். அவனை தேடி வரும் பொழுது அவன் இல்லை, அவன் தப்பி வைக்கப்படுகிறான். தெய்வன் அவனை காப்பாற்றுகிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. ஒருவேளை நீங்கள் இக்கட்டான சூழ்நிலை என்ன செய்யவேன், எதிரிகள் நமக்கு விரோதமாய் வந்து விட்டார்களே, என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி யோசித்து அழுது கொண்டிருக்கலாம். நம்மை காக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை தூங்குறதும் இல்லை. நம் தெய்வம் நம்மை காப்பார். நம்மோடு கூட தூதர்களை அனுப்புவார் நம்மளை காக்கும்படி. நமக்கு தூதர்களை அனுப்புவார், நம்மளை பாதுகாப்பார். நாம் பயப்படக்கூடாது. அதுதான். அதுபோல பழி வாங்குதல் கர்த்தருடையது. தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதர்களை நாம் தொடக்கூடாது. அதைத்தான் தாவீது செய்கிறார். ஒரு நாள் சவுல் அந்த கெபிலே மலஜலத்தின் போனான். தாவீது அவன் மனுஷரும் அறிந்து கெபியின் பக்கத்தில் உட்கார்ந்தார். அப்பொழுது தாவீது மனுஷர்கள் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வையாக என்று கர்த்தர் சொன்ன நாள் இதுவே என்றான். தாவீது எழுந்து போய் சவுலுடைய சால்வையில் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுலின் சால்வு தொங்கலை அறுத்து கொண்டு நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவர் மேல் என் கையை போடும்படியாய் இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்தபடியினால் கர்த்தர் என்னை காப்பாராக, கர்த்தராலே அபிஷேகம் பண்ணிட்டவர் என்று சொல்லி அவன் பயந்தான். ஐயோ, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மகனை நான் அவனுடைய சால்வையை அறுத்து விட்டேன் என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கிறான், வேதனைப்படுகிறான். இந்த காலத்தில் ஊழியக்காரை குறித்து வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுகிறார்கள். அவர்களுக்கு தெரிஞ்சோ தெரியாதோ தெரியல, பார்த்தா மாதிரி பேசுவாங்க, எளிதாய் பேசுவார்கள். தாவீது பாருங்க, அவருக்கு விரோதமாய் வந்தவர் சவுல், தாவீதுக்கு விரோதமாய் வந்தவர், தாவீதை சாவடிக்க வந்தவர். நல்ல ஒரு சான்ஸ் அவனுக்கு கிடைக்கிறது, நேரம் கிடைக்கிறது. அவர்கள் ஈஸியா சவுலை சாவடித்திருக்கலாம். அந்த செயலில் பயப்படுறான். ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி பயப்படுறான். தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அவன் பயப்படுகிறான். இரண்டாவது ஒரு சந்தர்ப்பம் தாவீதுக்கு ஏற்படுகிறது. சவுல் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணி இருக்கும் பொழுது அவன் தலைமாட்டிலே இருந்த அந்த ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டான். பாருங்க, அப்பயும் சொல்றான், அபிஷேகம் பண்ணினவர் அவன் மேல் என் கையை போடுவதில்லை என்று சொல்லுகிறார். குற்றம் இல்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் விரோதமாய் நாம் நிற்கக்கூடாது. இதுதான் அழகாய் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அப்படிப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாம் பேசக்கூடாது, அவர்களுக்கு விரோதமாய் நிற்கக்கூடாது. அவர்கள் செய்த தவறை ஆண்டவர் பார்ப்பார், அறிந்து கொள்வார், அவர்களுக்கு நியாயம் செய்வார். நான் நியாயம் செய்யக்கூடாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதை தான் தாவீது சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சாமுவேல் 26:10 வாசிக்கும் பொழுது, பின்னும் தாவீது கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து
அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு போய் மாண்டாலொழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் போடாதபடி கர்த்தர் என்னை காக்க கடவுது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்பொழுது அவர் தலை மாட்டில் இருக்கிற ஈட்டியும் தண்ணீர் சொம்பையும் எடுத்துக்கொண்டு போவோம் என்றான். எவ்வளவு தேவனுக்கு பயந்த மனுஷன்! தேவன் நல்லா அறிந்தது மனுஷன். பாருங்க, யோபு 7:1 இப்படி சொல்லுவது, பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிப்பிட்ட காலம் உண்டல்லவா? அவன் நாட்கள் ஒரு கூலிக்காரன் நாட்களில் போல் இருக்கிறதல்லவா? அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டு இருக்கையால் அவருடைய இருக்கையால் அவருடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். எபிரேயர் 10:30 இப்படியாய் சொல்லுகிறது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே அதற்கு பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். தேவன் நியாயம் தீர்ப்பார். நம்மளுக்கு விரோதமாய் வருகிறவர்கள், நம்மளுக்கு விரோதமாய் நிற்கிறவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். நாம் அவர்களை நியாயம் பண்ணக்கூடாது, அவளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கக்கூடாது. தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் கட்டாயம் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். அவளுக்கு நேரம் காலம் வரும் பொழுது கட்டாயம் இது நடக்கும். இன்னொரு இதை பார்ப்போமானால், தாவீது அவன் மனுஷரும் 3 நாளில் வந்து சேருவதற்குள்ளே அமிலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் கொள்ளையடித்து அதை அக்கினியில் சுட்டெரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களும் பெரியவர்களும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியிலே போய்விட்டார்கள். தாவீது அவன் மனுஷன் அந்த பட்டணத்துக்கு வந்த பொழுது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்று தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமார்த்தைகளும் சிறை பிடித்து போகப்பட்டார்கள் என்று கண்டார்கள். அப்பொழுது தாவீது அவனோடு இந்த ஜனங்கள் அழுததற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். தாவீது 2 மனைவிகளாகிய மனைவிகளையும் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். ஜனங்கள் தங்கள் குமாரர்கள் குமார்த்திகள் போனதினால் தாவீது கல் அறிய வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாரும் அழுகிறார்கள், எங்களுடைய பிள்ளைகள் போய்விட்டது, மனைவி போய்விட்டது, எங்கள் எல்லாம் சொத்துக்களும் அபகரிக்கப்பட்டது என்று சொல்லி அழுகிறார்கள். தாவீதும் பார்த்து அவனும் கூட தாங்க முடியல. ஏனென்றால் அவனுடைய மனைவியும் அவன் கூட்டிக் கொண்டு அமலேக்கியர் கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். கொள்ளை அடித்துவிட்டு போய்விட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் எழுந்ததை திரும்ப தருவார், கொள்ளையடிக்கப்பட்டதை திரும்ப பெறுவோம், கட்டாயம் திரும்ப பெறுவோம். அது எதுவாக இருந்தாலும். தாவீது அப்படியே நடக்கிறது. என்ன நடந்தது? உடனே தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். அதாவது அந்த காலத்திலே ஏபூத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தேவனோடு அவன் பேசினான். நான் போவா வேண்டாம் என்று கேட்டு அதன் போ என்று சொன்ன உடனே அவன் ஒரு கூட்ட ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவன் போகிறான். போய் அவன் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறான். ஒன்று விடாமல் இரட்ட துணையாய் அவன் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வருகிறான். சந்தோஷத்தோடு தன் பிள்ளைகளோடு தன் மனைவியோடு எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வருகிறான். அதான் தேவனுடைய செயல். தேவன் சும்மா இருப்பார். தம்முடைய பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லி அவர் ஒரு நாளும் விடமாட்டார். ஏசாயா 25:4 கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரும் வெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீ ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரும் வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். சங்கீதம்
50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். அவனை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்திலே நானே அவனை விழுந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். அதான் தேவனுடைய செயல். இவன் கூப்பிடுகிறான், அன்று நோக்கி கூப்பிடுகிறான். தாவீது தேவன் பதில் செய்கிறார். எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வரும்படி ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் செய்கிற செயல் அது பயங்கரமாக இருக்கும். அவன் கொள்ளையடித்து வந்த எல்லா பங்கையும் தான் ஒருவன் மாத்திரம் வைத்துக் கொள்ளவில்லை, எல்லாவற்றுக்கும் பிரித்து கொடுக்கிறான். ஏழைகளுக்கும் மூப்பர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு எல்லாருக்கும் அவன் பிரித்து கொடுக்கிறான். தேவனுக்கு காணிக்கை கொடுப்பது போல எல்லாவற்றையும் பிரித்து கொடுத்து எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதாயிலும் பெரிதாயிலும் குமாரனிலும் குமார்த்தியிலும் ஒன்றும் குறைவிட்டாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவனுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றான். யோவேல் 2:25-26 வாசிக்கும் பொழுது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாக நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்க, யோவேல் 2:25-26 அழகாய் சொல்கிறது. எது எது இழந்தார்களோ அதெல்லாம் ஆண்டவர் திருப்பி தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதன் படியே நடந்தது. இவனுடைய எல்லா பொருட்களும், மனைவிமார், பிள்ளைகள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு சென்றார்கள். ஆனாலும் தாவீதுக்கு அவை எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்து இது தாவீதின் கொள்ளை என்று சொல்லி தேவன் அவனுக்கு அவன் கொள்ளையை கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் இது உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். பாருங்க, கொள்ளையிட்டத்தை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தது மாத்திரமல்ல, இது கர்த்தர் சத்துருக்களின் கொள்ளையினால் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொன்னார். எவ்வளவு அந்த நேரத்திலும் தெய்வனை மகிமைப்படுத்துகிறார். அதுதான் நாம் செய்ய வேண்டும். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை நினைத்து ஆண்டவருக்கு நாம் பதில் செய்யணும். சும்மா வந்தால் கூட ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தூஷிக்காதபடி தேவனை உயர்த்துகிறான். என்ன சொல்லுகிறான்? கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம். அது எப்படி அழகாய் அவன் சொல்லுகிறான் பாருங்கள். ஆசீர்வாத பாகம். நாம்னா என்ன சொன்னோம்? எவ்வளோ எழுதிட்டோம், எவ்வளோ போயிடுச்சுன்னு சொல்லி கொஞ்சம்தான் மீட்டு கொண்டு வந்தோம், குறை சொல்லி கொண்டு இருப்போம். ஆனால் தான் அப்படி பண்ணலை. எல்லாவற்றையும் ஆண்டவனை கொடுத்தார் என்று சந்தோஷத்தோடு திரும்பி வந்து தான் மாத்திரம் அதை அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கும் கொடுத்தான். இதான் தாவீதின் செயல். தாவீது உயர்த்தினார். தெய்வம் தம்மை உயர்த்தும் போது ஆண்டவரை துதிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தெய்வனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். சில பேர் உயர்ந்த பதவியிலே வந்தவுடனே என்ன சொல்றார்? எனக்கு என்னை பேச என் கூட வராத, எங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் வந்துடாத, நான் பெரிய இங்கே பிரசிடெண்ட்டாக இருக்கேன், இங்கே உயர் அதிகாரத்திலே நான் இருக்கிறேன், நான் பெரிய ஆள், என்னை பார்க்க நீலாம் வராத என்று சொல்வார்கள். ஆனால் தேவன் அந்த தாவீதோ அப்படி சொல்லலை. அவன் உயர்த்துகிறான், தேவனை உயர்த்துகிறான். அது மாத்திரல்ல, சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும்பொழுது இஸ்ரவேல் நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவராய் இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றான். இங்கு பாருங்க, அங்குள்ள மக்கள் எல்லாம் வந்து சொல்லுகிறார்கள். சவுலின் கூட்டத்தார் கூட வந்து சொல்லுகிறார்கள், நீங்க தான் எங்களுக்கு ராஜாவா
வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரும் எப்ரோனில் ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனில் கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர் தாவீதை இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயதாய் இருந்தான். அவன் 40 வருஷம் ராஜபாரம் பண்ணினான். பாருங்க, தேவன் அவனை உயர்த்துகிறார். ஏனென்றால் அவன் தன்னை தாழ்த்து கொண்டே வருகிறான். அதுதான் இங்க மேட்டர். தன்னை தாழ்த்துகிறான். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்து கொண்டு வருகிறான். இப்போ கூட பாருங்க, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, அடுத்து வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவன் தான் இதை கொடுத்தார் என்று சொல்லுகிறான். தேவன் தான் என்னை அபிஷேகித்தார் என்று சொல்லுகிறான். தேவன் தான் என்னை உயர்த்தினார் என்று சொல்லுகிறான். தன்னை தாழ்த்துகிறான். அதுதான் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான் தாவீது ராஜா. ஒரு நாள் அவன் ராஜா ஆகும் பொழுது அவனை முறியடிக்க வேண்டும் என்று பெலிஸ்தர்கள் திட்டம் போட்டு அவனிடத்தில் வருகிறார்கள். அப்பொழுது கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். உடனே அவன் என்ன பண்ணான்? ஆண்டவரிடத்தில் போய் விசாரிக்கிறான். ஏனென்றால் பெலிஸ்தர்கள் இவனிடத்தில் சண்டையிடும்படி வருகிறார்கள். அதை கேள்விப்பட்டு ஆண்டவரிடத்தில் போய் விசாரிக்கிறான். ஆண்டவரே, நான் போகலாமா வேண்டாமா என்று விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், போ, நான் உன் சத்துருவின் கையிலே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதே மாதிரி போகிறான். அவன் வெற்றி பெறுகிறான். வெற்றி பெற்று திரும்பி வருகிறான். திரும்பி வரும் பொழுது அந்த தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிவியில் இருக்கிற அபிநாதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் குமாரனாகிய ஊசாவும் அகியும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். அந்த மாட்டு வண்டியிலே ஏற்றி அதை கொண்டு வருகிறார்கள். சில சம்பவங்கள் நடக்கிறது. அது முடிந்த பிறகு தாவீது சணநூல் லேபத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். இதுதான் பாருங்க, தன்னை தாழ்த்துகிறான். தனக்கு உயர்வு வரும்பொழுதெல்லாம் தாவீது தன்னை தாழ்த்துகிறான். அதுதான் அவன் தாழ்மையாய் இருந்தபடியினாலே தேவன் அவன் உயர்த்துகிறார். இங்க பாருங்க, ஒரு ராஜாவாய் ஆனானும் சணல் நூல் லேபத்தை தரித்து கொண்டான். தன் முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். இதுதான் அன்பு பார்க்கிறார். எவ்வளவு உயர்ந்த பதவியிலே ராஜாவாய் இருந்தாலும் தன்னை தாழ்த்துகிறானே, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். அதுதான் அதை பார்த்த மீகாள் அவனை பலகனியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக உதித்து நடனம் ஆடுகிறதை கண்டு தன் இருதயத்தில் அவமதித்து அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்து தாவீது கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாக தகன பலியும் சமாதான பலியும் விட்டான். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரினாலும் கிண்ணத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கிடவர். அதுதான் அந்த தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த வாக்கியம். தேவன் தன்னை உயர்த்தும் பொழுது தன்னை தாழ்த்துகிறான். தேவனுக்கு முன்பாக ஒரு சணல் நூலை ஏபோத்தை போட்டு தரித்து கொண்டு நடனமாடி ஆடுகிறான். ஏனென்றால் தேவன் என்னை தப்புவித்தார், என்னை கனம் பண்ணினார், என் ராஜாவை மாற்றினார் என்று சொல்லி அது நன்றி அறிதலோடு துதித்து பாடி ஆடி வருகிறான். அதை பார்த்து மீகாள் அவனை அவமதிக்கிறாள். மீகாள் பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேல் ஆகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளை இடும்படி தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் என்று சொல்லுகிறாள். மீகாளை பார்த்து சொல்லுகிறார், என்னை தலைவனாக மாற்றினார் என்று சொல்லி.
அவளிடத்தை சொல்கிறான், நான் ஒரு சாதாரணவன் என்று சொல்கிறான். நான் நாடு மேய்த்து கொண்டு இருந்தவன், என்னை ஆண்டவர் ராஜாவாக மாற்றியிருக்கிறார் என்று சொல்லி மீகாளுக்கு சொல்லுகிறான். அவள் கிண்டல் பண்ணுகிறாள், அவமதிக்கிறாள். ஆனாலும் அதை குறித்தவன் கவலைப்படலை. தேவனும் முன்பாக தன்னை உயர்த்தல, தன்னை தாழ்த்தி ஆண்டவரை துதித்து பாடி ஆடி வருகிறான். தேவன் செய்த நன்மையை நினைத்து ஆடி பாடுகிறான். அதுதான் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் பொழுது, நம்மளுக்கு ஆண்டவர் நன்மை செய்யும் பொழுது அவரை துதித்து ஆராதிக்க வேண்டும், தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் தாவீது செய்தான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இவன் தன் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான், அதனாலே ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அது மாத்திரல்ல, தேவனு குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் அவனுக்கு எழுந்தது. ஒரு நாளிலே அவன் வீட்டிலே இருக்கும் பொழுது, தன் வீட்டிலே வாசமாய் இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானை பார்த்து, கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே வாசமாய் இருக்கிறதே என்றான். அவனுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வருகிறது. நான் அழகான ஒரு வீட்டிலே இருக்கும் பொழுது தேவனுடைய பெட்டியோ திரையிலே இருக்கிறது என்று சொல்லி அவன் வேதனைப்படுகிறான். நாத்தானை நோக்கி சொல்லுகிறான், எனக்கு உள்ளம் வேதனையாக இருக்கிறது, தேவனுடைய பெட்டி அது திரைச்சீலையிலே மத்தியிலே இருக்கிறது என்று சொல்லி நாத்தான் போய் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீ ஆலயத்தை கட்ட மாட்டாய், உனக்கு நான் வீட்டை உண்டு பண்ணுவேன், ஆனால் நீ ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் பிள்ளைகள், உன் சந்ததி, கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவான். அவனே அவன் என் நாமத்துக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ராஜபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு வைராக்கியமாக இருக்கிறான். சங்கீதம் 69:9, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்முடைய நிந்திக்கருடைய நிந்தனை என் மேல் விழுந்தது. அவ்வளவு பக்தி வைராக்கியம். நான் அழகான மேலையிலே படுத்திருக்கிறோமே, தேவனுடைய பெட்டி இந்த திரைச்சீலையிலே இருக்கிறது என்று அப்பேற்பட்ட ஒரு பாரம் அவனுக்குள் இருந்தபடியினாலே அதை நினைத்து தீர்க்கதரிசியாக நாத்தானை கூப்பிட்டு கேட்கிறான். நாத்தானும் வந்து சொல்கிறான், உன்னால் கட்ட முடியாது, உன் பிள்ளைகள் தான் இதை கட்டுவார்கள் என்று சொல்லுகிறான். உடனே அதை குறித்து அவன் பாரம் அவனை விட்டு நீங்குகிறது. ஒரு காரியம் செய்கிறான். இங்கே பாருங்க, தன்னை எப்படியா தாழ்த்துகிறான் பாருங்க. எளியவர்களை அவன் நேசிக்கிறான், எளியவர்களை தன் வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி யாதொருவன் இன்னும் மீதியாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு சீவா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனாதானுக்கு 2 கால்கள் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். ஒரு ராஜா மக்களை குறித்து எவ்வளவு கரிசனை, ஒரு தயவு இருக்கும். யோனாதானுடைய பிள்ளையாகிய பிள்ளை 2 கால்களும் முடமாய் இருந்தான். அதை கேட்டறிந்து என்ன பண்ணுகிறான் பார்த்தால் தாவீது அவனை பார்த்து, பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். எவ்வளவு பயங்கரமான காரியம்! என்னோட கூட நீ அப்பம் புசிப்பாய். ஒரு முடமான மனுஷன், ஒதுக்கப்பட்ட மனுஷனை அவன் தேர்ந்தெடுத்து அவன் சொல்லுகிறான், நான் செத்த நாய் என்று சொல்லுகிறான். அந்த 2 முடமாகிய
அவன் சொல்லுகிறான், நான் செத்த நாய் என்று சொல்லுகிறான். அந்த தாவீது எவ்வளவு கரிசனை உள்ளவன், எவ்வளவு தயவு உள்ளவனாய் இருக்கிறான் பாருங்கள். நீதிமொழிகள் 14:31, தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவன் நிந்திக்கிறான், தரித்திரனை தயவு செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுவான். அதுதான் தரித்திரனை ஒடுக்கினான். அது தேவனுக்கு உண்டான ஒரு நிந்தனையாயிருக்கும். தரித்திரனை தயவு பண்ணினான், தயவு செய்தான், அவரை கனம் பண்ணுவது போல இருக்கும். அதுதான் மத்தேயு 34 இப்படியாய் சொல்கிறது, 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பதை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டாத முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ராஜா பிரயுத்தமாக, மிகவும் சிறியாகிய என் சகோதரனாய் இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்கள் அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். எவ்வளவு தன் ராஜாவாய் இருந்தாலும் முடமாகிய அந்த மகனை நினைத்தள்ளினான், அவனை சேர்த்து கொண்டான், அனைதனும் ஆகாரம் கொடுத்தான். அந்த சிறியனுக்கு எதை செய்தீரோ அதை எனக்கே செய்தே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாமும் கூட அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நம்மால் முடிந்தது உதவி செய்ய வேண்டும். இதுதான் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது. உங்களை பற்றி தீமையாய் சொல்வதனால் கவலைப்படாதிருங்கள். அவன் தகப்பனுக்காக அவனுக்கு ஆறுதல் சொல்ல தன் ஊழியக்காரை அனுப்பினான். தாவீது ஊழியக்கார அம்மோன் புத்திரர் தேசத்திலே வாழ்ந்தபோது அம்மோன் புத்திரர் பிரபுக்கள் தங்கள் ஆண்டவராகிய ஆனோனை பார்த்து, தாவீது ஆதலால் சொல்லுகிறவர்கள் உம்மிடத்தில் அனுப்பினது உம்முடைய தகப்பனை கனம் பண்ணுவதாய் உமக்கு தோன்றுகிறதோ? இந்த பட்டணத்தை ஆராய்ந்து விளைவு பார்த்து அதை கவிழ்த்து போடவும் அல்லவோ தாவீது உம்முடைய ஊழியக்காரர் உம்மிடத்தில் அனுப்பினார் என்றார். அதான் தாவீது நல்லது செய்ய முற்படுகிறான். எனக்கு இவன் தகப்பன் தயவு செய்தாரே என்று சொல்லி நல்லது செய்ய அவன் ஆட்களை அனுப்புகிறான். கூட இருந்தவர்கள் அவன் தவறாய் போட்டு அவனை கொடுத்து தவறாய் சொல்லுனாலே அவனை பிடித்து என்ன பண்ணார்கள்? தாவீதின் ஊழியக்காரரை பிடித்து அவருடைய ஒரு பக்கத்து தாடியை சிரைத்து அவருடைய வஸ்திரங்களை ஈர்ப்பிட மட்டும் வைத்துவிட்டு மற்ற பாதியை கத்தரித்து போட்டு அவர்களை அனுப்பிவிட்டான். பாருங்க, தாவீது உனக்கு நல்லது செய்யணும் என்று சொல்லி போகிறான். ஆட்களை அனுப்பி விசாரிக்க அனுப்புகிறான். நாமும் கூட சில பேருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் நம்மளை தவறுதலாய் பேசுவார்கள், நம்மளை இகழ்வார்கள். அதான் மத்தேயு 5:11 சொல்லுகிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்கிறானால் நீங்கள் பாக்கியவான இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. தேவன் அதுக்குண்டான காரியத்தை அவர் பார்த்துக் கொள்வார். மறு வருஷம் தாவீது அங்கு போய் அவர்களோடு கூட போரிட்டு அதை வெல்கிறான். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, பிசாசு அவனை விழுங்கலாம் என்று சொல்லி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லப்படுகிறது. நம் பாவத்தில் விழாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். எவனை விழுங்கலாம், எவனை தள்ளலாம் சொல்லி பிசாசு ஒவ்வொரு நாளும் வந்து நிற்பான். அதே மாதிரி தாவீது அந்த மேல் மாடியிலே போய் உலாவும் பொழுது உன் ஸ்திரீயை பார்க்கிறான். அவள் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் என்றார்கள். தாவீது அனுப்பி அழைத்து வர சொன்னான். அவளிடத்தில் வந்தபொழுது அவளை சாய்த்து அவளுடைய பிற்பாடு அவள் தீட்டுப்பட்டு
தீட்டு நீங்கும்படி சுத்திகரித்து கொண்டு தன் வீட்டுக்கு போனான். தாவீது பிசாசு எப்படி அவனை வஞ்சிக்கிறான் பாருங்க. நாமும் கூட ஜாக்கிரதையா இருக்கணும். எங்கு போனாலும் எந்த நேரத்திலும் நான் ஒவ்வொரு நாளும் நான் ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சுற்றி திரிகிறான். யோபு 31:1 உன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? பாருங்க, யோபு சொல்கிறான். இவன் தாவீது அதை பற்றி அவனுக்கு இல்லை. வேதம் சொல்லுகிறது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் தன் இதயத்தோடு அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி திரியாதே. உன் கண்கள் நோக்கும், உன் உள்ளம் தாறுமாறவளை பேசும். பயங்கரமான காரியம். பிசாசுக்கு நாம் இடம் கொடுப்போமானால் நம்மளை படுகுழியிலே தள்ளுவான். ஸ்ரீயை நோக்கி பார்க்கும்படி செய்வான், குடிக்க சொல்லுவான், என்னென்ன கெட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்துருவான். அப்படி தாவீது விழுகிறார். உரியாவை தந்திரமாய் சாவடிக்கிறார். சதி செய்து அவனை சாகடிக்கிறார். பார்த்த ஆண்டவர் சும்மா இருப்பாரா? நாத்தானை அனுப்புகிறார். தீர்க்கதரிசி நாத்தானை அனுப்புகிறார். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத காரியத்தை செய்தார் என்று சொல்கிறார். அப்பொழுது நீ செய்த காரியம் என்ன என்று கேட்கும் பொழுது உடனே தாவீது சொல்கிறான், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி சொல்லுகிறான். தேவன் மன்னிக்கிறார். அந்த பச்சைவாளுக்கு பிறந்த குழந்தையை ஆண்டவர் அடிக்கிறார். அந்த குழந்தை சாகிறது. தேவன் தண்டிக்கிறார். அது ராஜா இருந்தால், அது யாராயிருந்தால் தவறு செய்யும் பொழுது கட்டாயம் தண்டனை உண்டு. இதுதான் இது உணர்த்துகிறது. ரோமர் 2:24 இப்படியாய் சொல்லுது, தேவனுடைய நாமம் புற ஜாதிக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. இது கேள்விப்படுகிற என்ன சொல்வார்கள்? இப்பேற்பட்ட காரியம் செய்துட்டானே என்று சொல்லி ஆண்டு நாமம் தான் தூஷிக்கப்படும். அதான் இந்த ரோமர் சொல்லுகிறது, தேவனுடைய நாமம் புற ஜாதிக்குள்ளே உங்கள் மூலம் தூஷிக்கப்படுகிறதே. நாமும் கூட தவறும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். நம் மூலம் ஆண்டவர் நாமும் தூஷிக்கப்படும். ஆண்டவருக்கு வெட்கம் உண்டாகும், அவமானம் உண்டாகும். யோசிக்கணும். அவன் யோசிக்கல. எதை குறித்து யோசிக்காமல் போக வேண்டிய அந்த போருக்கு செல்லாமல் இருந்தபடியினாலே அவனுக்கு வந்தது தீங்கு வந்தது. அவனுடைய பிள்ளைகள் பச்சைபாலுக்கு பிறந்த பிள்ளை அடித்தார். ஆண்டவர் எச்சரிக்கிறார். உடனே அவன் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகிறார். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையும் மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுவனோ இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனம் அதுடைய சொல்லுகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்ப்போமானா, தாவீதிடத்தில் வந்து இஸ்ரவேல் ஒருவனுடைய இருதயம் அப்சலோமை பற்றி போகிறது என்றான். அப்பொழுது தாவீது எருசலேமே தன்னிடத்துள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரை நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நம்மை அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. நாம் தீவிரித்து அவரிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை
பட்டை கரைக்கினால் சங்காரம் பண்ணாதபடி தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். அந்த அப்சலோன் வருகிறான். தாவீதை பிடிக்கும்படியாய், கொலை செய்யும்படியாய் அப்சலோன் வருகிறான். தாவீது பயந்து ஓடுகிறான், மலைகளுக்கு ஓடுகிறாள். கால்நடையாய் போகிறார்கள். அப்படி போகும் பொழுது இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே, என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகம் என்று சொல்லுகிறான். பாருங்க, தன்னுடைய பிள்ளையை அவனுக்கு விரோதமாய் நிற்கிறான். இவன் பயந்து பிராணன் தப்பி வைக்க ஓடுகிறான். இவன் இருந்தாலும் அந்த அப்சலோனுக்கு அவன் அன்பு பாராட்டுகிறான். உன் சத்துருக்களை சிநேகி என்று சொன்ன வசனத்தின்படி தன் பிள்ளைக்கு அவன் சிநேகிக்கிறான். ஆனால் அவனோ இவனை பகைக்கிறான். மத்தேயு 15:4 தன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவையாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும், தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்திடுவன் லட்சை அடையும் அவமானத்தையும் உண்டாக்குற மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது. தன்னுடைய பிள்ளையை இங்கு சாகடிக்க வருகிறார். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணக்கூடிய பிள்ளைகள் சில பேர் இப்படி இருக்கிறார்கள். தகப்பனையை கொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாறுகிறார்கள். தேவனுக்கு பயம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எல்லாம் மனம் திரும்ப வேண்டும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். அப்சலோன் தாவீதின் சேவருக்கும் எதிர்பட்டான். அப்சலோன் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும் பொழுது அந்த கோவேறு கழுதை சணல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கு பூமிக்கு நடுவே தொங்கினான். அவன் ஏறி இந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. பாருங்க, தன் தகப்பனை கொல்ல வரும் பொழுது அவனுக்கு இந்த காரியத்தை பார்ப்போம். அந்த மரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறான். தன் தகப்பனை கொல்ல வருகிறான். அப்பொழுது தாவீதின் சேவர்கள் அவனை போய் கொல்கிறார்கள். இருந்தாலும் அதை வந்து சொல்லும் பொழுது மிகவும் பயப்படுகிறார்கள். அதை கேட்ட தாவீது அலறுகிறார், அழுகிறார். உன் சத்துருக்களை செய்யுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைகளுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திகளுக்காக உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது அதை செய்கிறார். தன்னுடைய மகன் தனக்கு விரோதமாய் எழும்பி தன்னை சாகடித்த வந்தாலும் அவனை நேசிக்கிறார். தாவீது உள்ளத்தை பாருங்கள். இன்னொரு காரியம் என்னவென்றால், தாவீது எல்லா சத்துருக்களுக்கும் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடுகிறான். தேவனை குறித்து பாட்டு பாடுகிறான். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் ரட்சகமானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுகிறான். தேவன் எனக்கு செய்த நன்மையை குறித்து பாடுகிறான். நாம் அப்படி செய்ய வேண்டும் என்று நம்மளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் செய்த நன்மையை குறித்து மற்றவர்களுக்கு நாம் சொல்லணும். அதற்கு மாத்திரம் அல்ல, தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும்.
நன்றி செலுத்தணும். 2 சாமுவேல் 24:1 கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது. இஸ்ரவேல் யூதா என்பவர்கள் இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறவர்களுக்கு தாவீது ஏவப்பட்டான். பிசாசு எப்படி பண்றான் பாருங்க. தாவீதின் இருதயத்திலே நீ போய் லக்கம் பார் என்று சொல்லுகிறான். அதை அப்படியே கேட்டு சேனாதிபதி இடத்திலே போய் சொல்லுகிறான், போய் லக்கம் பார்த்து வாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளோ இருக்கிறாங்க, அந்த கோத்திரங்கள் எவ்வளோ இருக்கிறது என்று பார்த்து கொண்டு வா என்று சொல்லுகிறான். அவன் போய் பார்க்கிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான், வேணாம், ஆண்டவருக்கு விரோதமான காரியம் நீங்கள் செய்யாதீங்க என்று சொல்லுகிறான். இல்லை, நீ போய் பார்த்துட்டு வா என்று சொல்லுகிறான். அவன் பார்த்து வந்து லக்கம் பார்த்து சொல்லும் பொழுது தேவனுடைய கோபாக்கினி இஸ்ரவேல் மேல் மூண்டது. உடனே தாவீது என்ன பண்ணுகிறான்? உடனே அந்த தீர்க்கதரிசியை அனுப்பி தீர்க்கதரிசி கூட்டு கொண்டு வந்து, நான் என்ன செய்வேன், நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி மறுபடியும் தேவனிடத்தில் கேட்கிறான். தேவன் சொல்லுகிறார், 3 காரியத்தை சொல்கிறார். தாவீதிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியம் தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லண்டான். அப்படியே தாவீதிடத்தில் வந்து அவனை நோக்கி, உம்முடைய தேசத்தில் 7 வருடங்கள் பஞ்சம் வர வேண்டுமா, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமா, அல்லது உம்முடைய தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமா? இப்போது என்னை அனுப்பியதற்கு நான் என்ன மனு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை யோசித்து பாரும் என்று சொன்னான். அப்பொழுது தாவீது, இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றான். பாருங்க, எல்லா 3 காரியங்களை அறிவிக்கிறார். அவன் நன்றாய் அறிந்து கொண்டான். நாம் கர்த்தருடைய கரத்திலே விழுந்தால் கட்டாயம் தப்பு வைக்கப்படுவோம் என்று சொல்லி அறிந்து கொண்டான். அதை அழகாய் தெரிந்து கொண்டு ஆண்டவர் கையிலே நாம் விழுவோம் என்று சொல்லி அதை அழகாய் அவன் தெரிந்து கொண்டதினாலே அதை சொல்லி அனுப்புகிறான். சொன்ன உடனே கொள்ளை நோய். அந்த வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 24:15. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அதனால் தான் முதல் பெர்சபா மட்டுமுள்ள ஜனங்களின் 70,000 பேர் செத்து போனார்கள். பாருங்க, 70,000 பேர் செத்து போனார்கள். உடனே ஒரு பலிபீடத்தை தேர்ந்தெடுத்து அதை கட்டி அங்கு பலி செலுத்தினான். தேவனிடத்தில் போய் மன்றாடுகிறான். தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறான். தாவீது, என்னை மன்னிச்சிருங்க என்று கதறுகிறான். உடனே அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையின்படி தாவீது கர்த்தர் கற்பித்த பிரகாரமாய் போனான். 24:24 வாசிப்போம். ராஜா அர்வானாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறைவெள்ளிக்கு கொண்டான். அடுத்தது, அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது. பாருங்க, அவன் பலி செலுத்தினான். ஜனங்களுக்காக வேண்டினோர் பண்ணின அந்த காரியம் கேட்கப்பட்டது. உடனே அந்த வாதை நின்று போனது. தேவன் நம் சத்தத்தை கேட்பார். நமக்காக மாத்திரமல்ல, நம் தேச மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். 1 ராஜாக்கள் 1 அதிகாரம் 29 வசனத்தை வாசிப்போம்.
அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை. 33. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்தபோது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். 34-35. அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி, ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாயிருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாயிருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான். பாருங்க, கடைசி தருணம். தாவீது எல்லாம் ஒடுங்கி போய் அவன் படுத்து கொண்டு இருக்கும் பொழுது கூட தன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்து முடித்தான். அதன் பின் தாவீது தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்து தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். சங்கீதம் 116-15 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதை தேவன் அப்படியாய் அபரோதமாய் ஆசீர்வதித்தார். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் பொழுதும் அவனை மன்னிக்கிறார். தகப்பனையும் தாய் அவனை மறந்து போனாலும் தாவீதை ஆண்டவர் நேசித்தார். எவ்வளவு அருமையான காரியங்கள்! எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு விரோதமாய் நின்றாலும், எத்தனையோ மனுஷர்கள் அவனுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். ஆனாலும் தேவன் அவனை பாதுகாக்கிறார். தேவன் அவனை ஒவ்வொரு நிமிஷமும் அவனை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டார். கடைசி முடிவு பிறந்தும் தன்னுடைய மகனை அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறான். ஆனாலும் தேவன் அதை முறியடித்து மறுபடியும் ராஜாவை ஏற்படுத்தி தனக்கு இஷ்டமான தன் மகனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆக்கி அவன் சமாதானமாய் மறிக்கிறான். இதான் தேவனுடைய பிள்ளைகள். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் என் சித்தத்தை எல்லாவற்றையும் அறிந்து அவன் செய்வான் என்று சொல்லி ஆண்டவரே அவனுக்கு சாட்சி கொடுக்கிறார். அதே மாதிரி நாமளும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மகனாகவும் மகளாகவும் நாம் வாழ வேண்டும். தேவனே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். தாவீதின் ஆண்டவர் செய்த நன்மையை நாம் பார்த்து அதன் வழியிலே நடந்து தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனம் திரும்பட்டும். தாவீது எப்படி எத்தனையோ கஷ்டங்கள், வேதனைகள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ பாவங்கள் செய்திருந்தாலும் அதிலிருந்து மீட்டு எடுத்து அவனை நீ வழி நடத்தினேரே, அவனை பாதுகாத்தீரே. அதே மாதிரி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாக்கணும். ஒவ்வொரு மனம் திரும்பணும், ஏற்றுக்கொள்ளணும். உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். என் ஜெபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆராதிப்போமா? முதலில் ஒரு ஆங்கில பாடல் நாங்கள் பாடுவோம். தெரிஞ்சால் கூட சேர்ந்து பாடுங்கள், இல்லாவிட்டால் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். Jesus Christ, I think upon your sacrifice. You became nothing and poured out today. Many times I wonder at your gift of life. I'm in that place once again. I'm in that place once again. Once again I look upon the cross where you died, humbled by your mercy, and I'm broken inside. Once again I thank you, once again I pour out my life.
Once again I look upon the cross where you died, humbled by your mercy, and I'm broken inside. Once again I thank you, once again I pour out my life. Jesus Christ, I think upon your sacrifice. You became nothing and poured out your death. Many times I wonder at your gift of life. I'm in that place once again. I'm in that place once again. Once again I look upon the cross where you died, humbled by your mercy, and I'm broken inside. Once again I thank you, once again I pour out my life. Once again I thank you, once again I pour out my life. Thank you for the cross, thank you for the cross, thank you for the cross, my friend. Thank you for the cross, thank you for the cross, thank you for the cross, my friend. ஆராதிப்போமா? அல்லேலூயா. கர்த்தரே ஏகமாய் துதியுங்கள், ராஜாந்தி ராஜனை துதியுங்கள், தம்புரோடும் வீணையோடும் அவரை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபருகே, நீங்கள் துதியுங்கள். ஆழ்கடலை, சமுத்திரமே, தேவனை துதியுங்கள். துதிப்போமா? அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினா துதியுங்கள். களமும் கை களமும் முழங்கிட துதியுங்கள். காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே, வாலிபரே, தேவனை துதியுங்கள். வாழ்வதனி அவர் பணிக்கே கொடுப்பினை துதியுங்கள். யாரே பிரபுக்களே, தேவானை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான்.
அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். அலையலையாய் ஊழியர்கள் எழும்பினா துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை இந்தியர்கள் நிரப்புவ துதியுங்கள். ராஜாதி ராஜராம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வான். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். துதிப்போமா? இந்த பாடல் இப்படியாய் சொல்லுது. இருள் சூழும் காலம் இனி வருதே, திருவண்ட வாசல் அடைபடும் முன் விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு. இனி வரும் நாட்களில் நமது கடன் இயேசு எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியினால் நிரத்திடுமே. படுமா? இருள் சொல்லும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபாடுவோம், நெருங்குண்ட மனராய் முன் சொல்வோரா. திறவுண்ட வாசல் அடைபாடுவோம், நெருங்குண்ட மனராய் முன் சொல்வோரா. நாட்கள் கொடியராய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியராய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் என்னும் கூட்டம் உண்டு, அன்பு வந்தே அவர் நடுவில் உண்டு. ஒரு மனவற்றுமையங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இந்து வேண்டும். தீரவுண்ண வாசல் அடைபாடுமுன், நெருங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார். நாட்கள் கொடியராய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியராய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம். விசுவாசிகளே நம்முடைய உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. திறவுண்ட வாசல் அடைபாடுவோம், நெருங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவில் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் நிறைந்திடுமே. திறவுண்ட வாசல் அடைபாடுவோம், நெருங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார். நாட்கள் கொடியராய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியராய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். ஆராதிப்போம். இந்த பாடல் இப்படியாக சொல்லுகிறது. ராஜாதி ராஜன் இயேசு வருகிறார், சந்திக்க நீங்க ஆயத்தமா? கேள் மாநிலரே, சிந்திக்க நீங்கள் ஆயத்தமா? பல ஆயிரம் மக்கள் ஆயத்தம், குத்துனோர் யாவரும் கண்டிடுவார்கள், உலகம் அனைத்துமே கண்டிடும். அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? படுவோமா?
ராஜாதிராஜன் இயேசு வருவார், சந்திக்க ஆயத்தமாம். வருவே என்றவர் சீக்கிரம் வருவார், சந்திக்க ஆயத்தமாம். கேள் கேள் மானிடரே, சிந்திக்க ஆயத்தமாம். ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமாம். கேள் கேள் மானிடரே, சிந்திக்க ஆயத்தமாம். ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமாம். பல்லாயிரம் மக்கள் ஆயத்தமே, சந்திக்க ஆயத்தமாம். பரலோக வாழ்வில் நல்பாக்கியத்தை சந்திக்க ஆயத்தமாம். கேள் கேள் மானிடரே, சிந்திக்க ஆயத்தமாம். ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமாம். கேள் கேள் மானிடரே, சிந்திக்க ஆயத்தமாம். ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமாம். புத்தினர் யாவரும் கண்டிடுவார், சந்திக்க ஆயத்தமாம். கத்தி கதறிய தாழிடுவார், சந்திக்க ஆயத்தமாம். கேள் கேள் மானிடரே, சிந்திக்க ஆயத்தமாம். ராஜாதிராஜனாய் வந்திடுவான், சந்திக்க ஆயத்தமாம். கேள் கேள் மானிடரே, சிந்திக்க ஆயத்தமாம். ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமாம். உலகம் அனைத்துமே கண்டிடுமே, சந்திக்க ஆயத்தமாம். பரிசுத்தவான்கள் பொன்னிக்குமே, சந்திக்க ஆயத்தமாம். கேள் கேள் மானிடரே, சிந்திக்க ஆயத்தமாம். ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமாம். கேள் கேள் மானிடரே, சிந்திக்க ஆயத்தமாம். ராஜாதிராஜனாய் வந்திடுவார், சந்திக்க ஆயத்தமாம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, எங்கள் 2 பேர் 3 பேர் 44 கூடியிருப்பீர்களோ, எங்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்னீங்க. எங்கள் மத்தியிலே நீங்கள் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அது மாத்திர தாவீதை குறித்து அவன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் தியானித்தோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையிலும் கூட என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கிறதோ எங்களுக்கு தெரியாது சுவாமி. எல்லாவற்றையும் அறிந்த தேவன் எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து ஆண்டவரே, சத்துருக்களை நாங்கள் நேசிக்கவும், ஆண்டவரே அன்பு பாராட்டுவோம், ஏழை எளிகளுக்கு நாங்கள் உதவுவோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. நாங்கள் பலனற்றவங்கள், எங்களுக்கு பலனை தாங்க சுவாமி. தைரியத்தை தாங்க. கோலியாத்தை முறியடிக்கக்கூடிய தைரியத்தை எங்களுக்கும் தாங்க சுவாமி. செங்கடலை பிளக்கக்கூடிய தைரியத்தை எங்களுக்கும் தாங்க சுவாமி. உம் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் தொடுங்க.
உம் நாமம் மையப்படணும். யாரார் வியாதியாக இருக்கிற வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. யாரார் தேவனை கண்ணீரோடு இருக்கிறார்களோ கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுங்க சுவாமி. என்னென்ன காரியங்களுக்கு அழுகிறார்களோ ஒவ்வொன்றுக்கும் பதில் தாங்க சுவாமி. வேலை இல்லாததுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுங்க. குழந்தை இல்லாத குழந்தையை ஏற்படுத்தி கொடுங்க சுவாமி. ஆண்டவரே, என்னென்ன காரியங்கள் கடனில் இருக்கிறார்களோ கடனிலிருந்து விடுதலை கொடுங்க. ஆமாண்டவரே, பிசாசின் பிடியிலே இருப்பதனால் அவர்களை விடுதலை செய்யுங்க. ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீர் பாதுகாக்கணும். உம் நாமம் மையப்படணும் சுவாமி. பெரிய காரியங்களை செய்யுங்க. உமக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன். ஜபங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். இது ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி அன்று இந்த சேனல் மூலம் வெளியாகும். இதை பார்த்து மகிழுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லுங்க. இனிய உயிர்த்தெழு திருநாளின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா.